இதுதாங்க இந்த பாஸ். 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா. இந்த புலிப்பாண்டி கொடூரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு இல்ல. இது ஒரே மரம், ஒரே ஒரு ஆலமரம். நீங்க அதை பாத்தீங்களா? அதோ தெரியுது. இதுக்குள்ள போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஆரோவில் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோங்க. இது ஒரு காணொலியா இருக்க போகுது. அங்க என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம், அது பத்தியான தகவல்கள் அதெல்லாம் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்த, என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் டிராவல் வ்ளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் பாக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆரோவில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் டவுன்ஷிப்புங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற பல்வேறு மக்கள், நாடு, இனம், மொழின்னு வேறுபாடு இல்லாமல் அனைவரும் வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடமா இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் டவுன்ஷிப்பா இது அமைக்கப்பட்டிருக்கு. 1968 இதை மீரா அல்ஃபசா, அதாவது இங்க பாண்டிச்சேரியில அன்னை அப்படின்னு அவங்களை அழைப்பாங்க, அவங்களால இந்த இடமானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அரபிந்தோ அவர்னால இது வந்து அவருடைய ஒரு வாக்கா இருந்திருக்கு. அவர் தான் இந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்காரு. ஆரோவில் அப்படின்னா அதாவது உதயம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த டவுன் அப்படின்றத குறிக்கும் ஆரோவில். இதுதான் இந்த பெயர் காரணம். அதுக்கப்புறமா படிப்படியாக நிறைய விஷயங்கள் இங்கே வந்து செய்யப்பட்டு ஒரு அற்புதமான ஆர்கிடெக்சரில் இந்த இடமானது உருவாக்கப்பட்டிருக்கு. 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இந்த இடமானது இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கடற்கரையிலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த இடம். ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் போகிறப்பயே, நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இரும்பை வந்துட்டீங்கன்னா இரும்பைக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துடலாம். போகிறப்பயே வந்து காடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் வந்து நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்க்கல, பட் இருக்கும் கண்டிப்பா. ஆனா பிரைவேட் வெஹிக்கிளா இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த இடத்துக்கு வர. நிறைய வழிகள்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதை ரசிச்சுட்டு வரவே வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா இங்க வந்து ஃப்ரீ பாஸ் தான் கொடுக்குறாங்க. இங்க உள்ள இருக்கிற கார்டன்ஸ், அதுக்கப்புறமா ஹோட்டல், அந்த மாதிரி சில விஷயத்துக்கு தான் நீங்க டிக்கெட் பே பண்ணி கட்டி வாங்கி இது பண்ணணும். மற்றபடி இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நாங்க உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு வரோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யார் கூட நீங்க இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இந்த பாஸ். இங்க தான் எடுக்கணும். ஆனா ரொம்ப தூரம் நடக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் நீங்க நடந்தா மட்டும்தான் இந்த இது பார்க்க முடியும். இல்ல சைக்கிளும் இருக்கு இங்க. சைக்கிள் ட்ரை பண்ணுவோமா? இருந்தா சைக்கிள் இருக்கு ப்ரோ. இருக்கா? இருக்கு, நம்ம கேட்டு பார்ப்போம். இப்போ நாங்க டீ குடிக்கலாம்னு இங்க உட்காந்துருக்கோம். ஒருவேளை நீங்க பாண்டிச்சேரி வரீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல ஒரு முறையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. பாஸ் எடுத்தோடனே ஃப்ரீ பாஸ் தான். எடுத்த உடனே இங்க கேண்டீன் இருக்கு, டீ செம்மையா இருக்கு. இங்க சர்க்கரையும் இருக்கு, அப்புறம் வந்து கருப்பட்டி இருக்கு. நீங்க உங்க சாய்ஸ் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நடந்து போயின்னு இருக்கோங்க. 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா. 30 நிமிஷம் வாக்கிங்னு போட்டிருக்காங்க. வரும்போது திருப்பி ஃப்ரீ ஷட்டில் இந்த வண்டியில் வரலாமா. நல்லா தான் இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குது உள்ள. வழியெலாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆனால் கைட் பண்ணுறாங்க. அங்கங்கே வாட்ச்மேன் இருக்காங்க, கைட் பண்ணுறாங்க. இப்படி போகணும். நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே வாட்டர் வந்து சேல் பண்ணுறது இல்லைன்னா போர்டு போட்டிருந்தாங்க, பார்த்தேன். பாருங்க, ரெஸ்ட் ரூம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. போலாமா? இங்க பாருங்க, பார்க்கில் அனிமல்ஸ் அது எல்லாமே வந்து
எதுல பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கல்லுல தான், பாறையில தாங்க பண்ணிருக்காங்க. பாறையிலேயே தான் இருக்கு. நம்ம வாங்கிட்டு வாங்க. இதுக்குள்ள போறோம். என்ட்ரி டிக்கெட் 30 ரூபாய். முதல்ல இங்க ஒரு கடல் குதிரை. கடல் குதிரை. இப்போ நம்ம காட்டுக்குள்ள போறோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் நீலகிரி வரையாடு, தேன், மான். இதுவுங்க அது பேர் என்னது, சம்திங் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு, ஃபைபர். மயில்லாம் பாருங்க. பல வகை மான்கள். இங்க ரெப்டைல்ஸ் இருக்குங்க. பாம்பு, மலைப்பாம்பு. பாம்பு. சவுண்ட் எஃபெக்ட் செம்மையா கொடுத்துருக்காங்க. மேல ஜாகுவார், புலிங்க. இது பாருங்க, சிங்கம், மயில், நரிக்கூட்டம். இதான் இந்த புலிப்பாண்டி கொடூரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு இல்லை. நம்ம இன்டோர்ல இருந்து அவுட்டோருக்கு வந்துட்டோங்க. அவுட்டோர்ல பாருங்க, பைசன். பைசன் இருக்கு. இங்க பாருங்க, காக்கா தண்ணி குடிக்கிறது. காக்கா தண்ணி குடிக்கிறது. யானை, 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 பெரிய யானை, காண்டாமிருகம். கிங் கோப்ரா, கோப்ரா. தி crocodile. உடச்சிடாதுமா. இரண்டு கைகளுக்குள்ளே கணேஷ் ஆகும். கைவினை பொருட்கள், இந்த பொருட்கள் எல்லாமும் விற்கிறாங்க இங்க. 1.5 கிலோமீட்டர் நடக்கிறோம் நடந்துக்கினே இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் நடக்கணும்னு போட்டுருந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, அது போட்டு தான் நல்லா இருந்திருக்கும்.
பட் ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி வரும்போது இந்த பக்கமாக தான் பைக்கில் போவீங்க. ஆமாம், பைக்கில் போய் பார்க்கிங் பண்ணிட்டு இந்த வழி தான் போவீங்க. ஆமாம். ஆனால் இவங்க நடந்து போகணுன்னு ஒரு இன்டென்ஷனோட பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. மேபி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். பாருங்க, பெரிய பாறையில் ஓட்டையை போட்டு அது ஒரு அழகு பொருளாக மாற்றி ஒரு சீட்டாக மாற்றி வழியில் போட்டிருக்காங்க. எல்லாம் நல்ல ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்கின பாசம் பிடிங்கிட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இங்கே வாங்கிக்கிறாங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் ஆரோவில் அழகு ரசிக்கணும். கரெக்ட் தான். பாருங்க, சூப்பராக இருக்குங்க இந்த ஆலமரம். அப்படியே விழுது விட்டு நல்லா இருக்கு. இது பெரிய ஆலமரமாக மாறலாம். செமையா இருக்கு. பாருங்க, இது ஒரே மரம், ஒரே ஒரு ஆலமரம் இவ்வளோ பெருசா அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. இதுக்கு மேலே வளர விட்டாலும் வளரும். விழுது விட்டு அது இங்கே இருக்கிறவங்க எப்படி அதை பார்க்குறாங்கன்றது பொறுத்து அது வளருங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடமே ரொம்ப ரம்மியமாக சுத்தமாக மரங்களோட இயற்கை சூழ்ந்து செமையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதோ தெரியுது. உங்களுக்கு அது தெரியுதா? நம்ம திரும்பினா தெரிஞ்சிடும். மாத்ரி மந்திர். உள்ள இதுக்குள்ளெல்லாம் போகலாமான்னு தெரியல. போனாதான் தெரியும். அது பக்கத்தில் போனாதான் தெரியும். வந்துருச்சு ப்ரோ, தெரிய போகிறது. இதோ அந்த மந்திர். ஒரு வழியா நடந்து வந்துட்டு அவ்வளோதான் போல. இதுக்கு மேலே போக முடியாது போல. இங்கேருந்து பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் போல. வியூ பாயிண்ட். பாருங்க, பயங்கரமா ஏதோ பண்றாங்க. இது ஐடியா என்னன்னு தெரியல. இந்த ஆர்ஓவில் உருவானதற்கான காரணமே ஒற்றுமை. நாட்டில் இருக்கிற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், அதாவது உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயமா இந்த ஆர்ஓவில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த மாத்ரி மந்திர் அப்படின்றது ஒரு சிம்பிள் ஆஃப் டிவைனிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு சின்னம், ஒரு புனிதத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சின்னமாக இருக்குது. இந்த ஒரு இடம் ஒரு ஆன்சர் தருமா, அதாவது ஒரு விடை தருமா. ஒருத்த ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்தம தன்மையை அடையணுன்றவனுக்கு ஒரு பதிலை தரும் இடமாக இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி இதை சுற்றி சைலண்ட்டாக இருக்கணும். இது அமைதியாக இருக்கிற இடம் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே தாத்பரியமாக வச்சு இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் சொல்லணுன்னா நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போகும்போது அங்கே நிறைய பேம்ப்ளெட்ஸ், அதுக்கப்புறமா போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தூரம் நடந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோங்க. பட்டு ரொம்ப தூரம், பல மீட்டர்ஸ் தள்ளி தான் பார்க்க முடிஞ்சுது. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. உங்களுக்கு ப்ரோ? எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்துக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு பெரிய கதை சொல்கிறாங்க. அவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு ஏரியா. அந்த ஏரிக்கு நடுவில் நிறைய நாடுகள்லேருந்து ஒரு கைப்பிடி மண் கொண்டு இதை அமைச்சிருக்காங்க. நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அந்த ஏரியை இப்போ உருவாக்கின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது, இப்போ மறுபடியும் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. அது தங்க தகடுகள் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. அவ்வளோ கோல்டுலாம் கோல்டுலாம் இருக்காது ப்ரோ. கோல்டு மூலம் பூசி அந்த மாதிரி பூசியிருப்பாங்க.
அதுதான் இப்போ நம்ம போயிட்டு பஸ் ஏறணுங்க. இங்கேருந்து பஸ் இல்லை, இந்த ஷட்டில் எது இருக்கோ அது ஏறி இங்கேருந்து போகணும். திரும்பி நடந்து போகிற மாதிரி ஐடியா இல்லை, போய் பார்ப்போம். அங்கே அந்த பழமையான ஆலமரம் 100 வருஷத்துக்கு மேலே இந்த மரம் இருக்குமா? இருக்குமா? இல்லை இருக்கு, 100 வருஷத்துக்கு மேலே. பாருங்க, அப்படியே அந்த விழுது விட்டு 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 அப்படியே மரமா அதெல்லாம் ஒரு மரமா மாதிரி இது சப்போர்ட்டா இருக்கு. இதில் தொங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா உடஞ்சிரும் அப்படின்றதுக்காண்டி அவங்க முள்ளெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இதுதான் அந்த மெயின் ஸ்டெம். இந்த இடத்த சூஸ் பண்றதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா சொல்றாங்க, இந்த ஆலமரத்தை. போகும்போது நடந்து வந்த நாம போகும்போது இந்த ஃப்ரீ ஷட்டில் போயிடலாங்க. அதுதான் வெயிட் பண்றோம். இப்போ இந்த சவுண்ட் கார்டனுக்கு வந்திருக்கோங்க. இங்கே டைமிங் தான், அவங்களே கூப்பிட்டு போய் டூர் மாதிரி காட்டுவாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, நம்ம வந்து 150 தானே ப்ரோ? 150 பே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பாஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுதான் இந்த கார்டனுடைய விஷயம். போய் பார்ப்போம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கைடட் டூர். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. காட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த கார்டனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. கேக்குதா? இது கேக்குதா பாருங்க. நோ. Well, this is a normal outdoor xylophone made up of aluminium, so please play in the center, not on the edges or any other corners, otherwise the people will make the damages. So you can use 2 mouths at the same time. Go on. Well, don't touch the pipe. Well, those are tubular bell, which have 8 different vibrations with the 8 pipes. So let me play first. So just close your eyes and just relax. So a few people from outside just walk through inside so that you can feel the difference. Just walk. Just walk around. So there are 2 ways to play. One, you can tap 1 by 1. So the second thing where you can place them out on the top. Stay in front of these 2 points so that you will after vibration. Sorry, come up, get closer. Stay near the point, this is near the point, come up here, this side. Yeah, just stay relaxed and close your eyes. Side. So you can twist it in any direction, clockwise or anti-clockwise. So once you feel the tight, and then you release the spiral to go. So this is the process to play this instrument. So please don't try to pulling it down or shaking it too hard. Otherwise, the people will make the damage on the top. So please careful with it. Just hold it and then make some twist. Sir, it's an instrument, sir. Please don't do that. So close your eyes for a few seconds. A few particular instruments like ring sound and sound flute and sound box, triangle bell and singing bowl, ringing sound and some other mouth instrument.
So 2 to 3 person can play at the same time, so that you can create your own beats and rhythm. Well, we go for the next. Well, this is lithophone, so xylophone which is made out of granite stone, called the lithophone. So please play in the center and not on the edges. Well, go for the next little tip and then let it go. So same, those are aluminium bowls which bring the aluminium sound and also the temple bell sound. So grab it and then swing it slowly. Well, don't touch anything. Well, let's move on to the instrument. Ringing stone which gives the ringing sound. So collect some pebbles and then bring it up and put it slowly inside over here so that you can hear the ringing sound. Yeah, there is, but inside there is a metal bars. Well, in this stone, where we can place our chimney here so that you can feel the vibration directly from the stone. இதுக்குள்ள போறோம். வந்துட்டோம். இதுதாங்க செம்மையா இருக்கு. பெல்லு மாதிரி இருக்கு ஆனா பயங்கர ஒரு அந்த இடி மின்னல் டிசாஸ்டர் சவுண்ட் வருது. பண்ணுங்க ப்ரோ, நீங்க பண்ணுங்க. ஒலிவட்ட சுத்துது சூப்பர். உங்களாளுக்கு அது உணர முடியுதா அந்த வைப்ரேஷன்? எல்லா இசையும் சேர்ந்து ஒரு இசையா இருக்கிறது. அவர் இருக்கும்போது நல்லா இருந்ததுங்க. இப்ப எல்லாம் அங்கங்க வாசிக்கிறதுனால ஒரு மாதிரிதான் இருக்கானா. என்னது ப்ரோ இது? செம்பு கம்பி சவுண்டு, காப்பர் சவுண்ட். இது என்னது ப்ரோ? இது கோயில் மணி. பொறுமை. மைக் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. கணேஷ் ராகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உள்ளதாங்க இப்படி சவுண்ட் வந்துச்சு. Malayo, say gala.
You'll try. ஆரோவில் பயணத்தை வந்து இங்கே முடிக்கிறவங்க இந்த இசை கார்டனில், சவுண்ட் கார்டனில் ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் காட்டும் போது அவர் மட்டும் பண்ணதுனால அந்த சவுண்டு வந்து எல்லாத்தையும் யூனிக்காக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இப்போ அங்கங்கே செதறி போய் நாங்கள் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இசை பயணம் இதோட நிறைவு செய்கிறோம் இந்த ஆரோவில் பயணத்தை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ்.